ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி குட்டியோட ஈவினிங் ரொட்டீன் விளாக் பார்க்கலாம். நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வின்டர் சீசனாக இருக்கனால குட்டி வெளியில் விளையாட போகிறது கிடையாது. அதனால் நான் உங்களுக்கு ஈவினிங்க்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இன்றைக்கி ஈவினிங்க்கு குட்டிக்கு நான் சோயா சங்க் வச்சு தான் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தேன். சோயாவை நல்லா சுடுதண்ணியில் கழுவிட்டு கொஞ்சமாக கேரட்டும் கொத்தமல்லியும் போட்டு சோயாவையும் போட்டு நல்லா சாப்பரில் நல்லா சாப் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அது சரியாகவே சாப் ஆகலை. ரோல் மாதிரி பண்ண போகிறனால நான் பிடிச்சி பார்த்தேன், அது சரியாகவே பிடிக்க வரல. ஸோ அதனால் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நல்லா பிடிக்க வந்தது. அதோட கொஞ்சமாக உப்பு, பெப்பர் தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிராம்ஸ் போட்டு, பிரெட் கிராம்ஸ் இல்லைன்னா ரஸ்க் பவுட்ரு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கைட்டையே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டி ரோல் பண்ணிவிட்டு நம்ம பேனில் போட்டு நல்லா 2 பக்கமும் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பரான சோயா சங்க் ரெசிபி ரெடி ஆயிரும். இது பண்ணிகிட்ருக்கும் போதே கரண்ட் வேறு கட் ஆகிருச்சு. ஸோ நாங்கள் இருட்டிலேயே தான் டார்ச் லைட்டை வச்சு தான் இதை ரெடி பண்ணிகிட்ருந்தோம். நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா 2 பக்கமும் வேக விட்டு திருப்பி விட்டோன்னா நல்லா வெந்துடும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சா தான் அது நல்லா வேகும், இல்லைனா ஒட்டிட்டு வராது. ஸோ அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கரண்ட்டு கட் ஆனதுனால சரியான பிரைட்னஸ் கிடையாது. ஆனால் சோயா சங்க் ரோல் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. குட்டிக்கு இந்த ஸ்நாக்ஸோடு தான் நான் அவங்களுக்கு இன்றைக்கி பாலும் கொடுத்தேன். எப்பயும் எழுந்திரிச்சதும் பால் கொடுத்துருவேன். சரி இன்றைக்கி ஸ்நாக்ஸோடு கொடுப்போன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். பாலும் குடிச்சிட்டு அவங்க ஸ்நாக்ஸும் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நல்லா 2 பக்கமும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணனால அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்தது. பிரெட் கிராம்ஸ் போட்டிருக்கனால ரொம்பவே ஸ்வீட்டாகவும் இருந்தது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. குட்டிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி. குட்டி ஒரு 2 ரோல் தான் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு விளையாட காட்டிகிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டேன். ஒரு 4 ரோல் கிட்ட சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோன்னா அவங்க விளையாண்டுட்டே சாப்பிட்ருவாங்க. அதனால் நான் அவங்க விளையாடும்போதே ஊட்டி விட்டேன். அவங்க விரும்பி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் கிட்ட நல்லா விளையாண்டாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் விளையாண்டுட்டு இருந்தேன். அவங்க டிவி பார்த்துட்டே இருந்தாலும் அவங்க கூட நம்ம விளையாடவும் செய்யணும். கொஞ்சம் நேரமாவது உட்காந்து விளையாடணும். இல்லைனா ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வெளியில் போய் விளையாடாதனால அவங்களுக்கு போர் அடிக்குன்றனால நானும் அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாண்டுட்ருப்பேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் குட்டிக்கு நான் ரொம்ப ரேராக தான் கொடுப்பேன். ஏன்னா நைட்டு டின்னர் அப்புறம் சரியாக சாப்பிட மாட்டாங்க. இப்போ இந்த கிளைமேட்டுக்கு அவங்க வெளியில் போய் விளையாட முடியாதுன்றதுனால சரி நம்ம வீட்டில் ஏதாவது அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட்டுட்டே விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றேன். இல்லைனா எனக்கு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க டைமே இருக்காது. ஸோ அதனால் இப்போ டைம் இருக்கிறனால நான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். நைட் டின்னருக்கு குட்டிக்கு இன்றைக்கி நான் பீட்ரூட் சட்னி தான் வச்சு கொடுத்தேன். வெங்காயம், தக்காளி, வரமிளகா, 2 ஜீரக மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பீட்ரூட் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன். ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு மட்டும் போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சதை எல்லா காயவும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு அரைச்சிட்டு தோசைக்கோ இட்லியோ சேர்த்து வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்கும் தோசைக்கும் தாளிக்கும் போதே திரும்ப கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு தான் கரண்ட் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் குட்னிக்கு சட்னி அரைச்சி கொடுத்தேன். தோசை 2 தோசை கொஞ்சமாக ஊத்தப்பம் மாதிரி கொஞ்சம் மொந்துன்னு ஊற்றி கொடுத்து இந்த சட்னியோடு வச்சு தான் கொடுத்தேன். அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது, விரும்பி சாப்பிட்டாங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் குட்டிக்கு நைட் டைமில் தேங்காய் இதுக்குன்னு கொடுக்கல. நீங்கள் தேங்காய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். குட்டிக்கு பீட்ரூட் டேஸ்ட்டு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. பீட்ரூட் தோசையாக சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு சட்னி மாதிரி வச்சு கொடுத்தோம்னா அந்த டேஸ்ட்டே ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தூங்க போகும்போது ஒரு கிளாஸ் பால் குடிச்சுக்குவாங்க. இதுதான் குட்டியோட ஈவினிங் ரொட்டீன்.
உங்களுக்கு குட்டியோட இந்த ஈவினிங் ரொட்டீன் விளாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.